هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل. இந்த ஹதீதுக்கு சில அறிஞர்கள், அது ஆரம்பகால அரபு சமுதாயத்தில் உள்ள அறிஞர்கள் அல்ல, சமகாலத்திலே சில தமிழ் பேசக்கூடிய அறிஞர்கள் ஒரு தவறான விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் பின்னர் நாம் பார்த்துக்கொள்வோம். அது அவர்கள் சரி என்று சொன்னார்கள், ஆனால் அது தவறு. காரணம், உலக வரலாற்றில் யாரும் அவ்வாறு மொழிபெயர்க்கவில்லை. அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்த்துக்கொள்வோம். இந்த ஹதீதை, நபியலாருடைய அந்த ஹதீதை விளங்கப்படுத்துவதை நான் இப்போது சொன்னேன். இதிலே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பிறை தோன்றுதல் என்பது முஸ்லிம்களின் மாதத்தை கணிப்பதற்காக, நாள் ஒரு மாதத்தின் ஆரம்ப நாள் ஆரம்பித்தது என்பதற்காக. இனி ஆரம்பித்து விட்டது என்ற செய்தி கிடைத்து விட்டால் அப்போது எடுத்து நடக்க வேண்டும். அதைத்தான் இப்போது எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் இலங்கையிலே செய்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அக்கரைப்பத்தில் நாங்கள் கண்டு நாங்கள் நோன்பு பிடிச்சோம். கொழும்பில் பிறை தோன்றி இருந்தாலும் எங்களுக்கு செய்தி கிடைக்காது. ஆனால் இப்போது எங்களுக்கு கொழும்பிலே பிறை தென்பட்ட செய்தி எமது ஊரிலே காணாத நிலையிலே கிடைக்கிறது. உடனே நாங்கள் என்ன செய்கின்றோம்? அதை ஏற்கிறோம். ஏன்? பிறை தோன்றிவிட்டது, மாதம் தொடங்கிவிட்டது. உலகத்துக்கு மாதத்தை நிர்ணயிப்பதற்கு அல்லாஹ் ஒரு சந்திரனைத்தான் படைத்தான். முஸ்லிம்களின் நாள்காட்டியை ஆரம்பிப்பதற்கு ஒரு பிறையைத்தான் இறைவன் படைத்தான். நாட்டுக்கு நாடு பிறை படைக்கவில்லை. முஸ்லிம்களினுடைய நேரத்தை அவர்கள் கணித்துக் கொள்வதற்கு ஒரு சூரியனைத்தான் படைத்தான். நாட்டுக்கு நாடு சூரியனை படைக்கவில்லை. ஒரு சூரியன் முழு உலகத்துக்கு அழகாக கருத்து சொல்லி நேரத்தை காட்டிக்கொண்டு செல்லும். ஒரு சந்திரன் தொடங்கிவிட்டது, மாதம் தொடங்கிவிட்டது. யாருக்கு? 29 பூர்த்தி செய்கிறவர்களுக்கு. சவுதியிலே பிறை தென்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இலங்கையிலே தென்படவில்லை என்று வைத்துக் கொள்வோம். சவுதியை விட 3 இவர்கள் முந்தி இருப்பார்கள் இலங்கையர்கள். சவுதியிலே 29 முடித்து அவர்கள் பிறையை காண்கிறார்கள் என்றால், இலங்கையிலே 29 முடித்துத்தான் அவர்கள் இருந்தார்கள் என்றால் என்ன சொல்கிறோம்? 29 முடித்தவர்களுக்கு மாதம் தொடங்கிவிட்டது. யாரெல்லாம் முடிக்கவில்லை அவர்கள் முடித்துக் கொள்வார்கள். ஒருவர் பிறை தென்படுகிற போது 30 தொடங்கி இருக்கலாம் என்று வச்சுக் கொள்வோம். 30 தொடங்கி இருக்கலாம். அவருக்கு சொல்வோம், மாதம் 29 முடித்து விட்டது, உங்களுக்கு பிறை தென்படாததால் நீங்கள் 30 ஆரம்பித்திருக்கிறீர்கள், நோன்பை விட்டு விடுங்கள், பெருநாள் எடுங்கள். அதுக்கு என்ன ஆதாரம்? அதை இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொள்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்கிற போது இந்த ஹதீதிலே இதிலே சிறு பலகீனம் இருக்கிறது என்று சில தவறுதலாக சில அறிஞர்கள் சொன்ன கூற்றை வைத்து சிலர் கருத்து சொல்ல முன் வருகிறார்கள்.
அதை பற்றிய விரிவான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைய கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். நாளை அல்லது மறுநாளையில். இப்போது நேரம் போதாது. ஹைர். இவ்வாறு நாங்கள் சொல்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராந்தியமாக பிரித்துள்ளார்கள் என்று பிராந்தியத்துக்கு பிராந்தியம் நாம் மாதத்தை எடுக்க வேண்டும், ரமதான் நோன்பை பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் யார்? ஷாஃபி மத்ஹபினர் என்று சொன்னேன். அந்த ஷாஃபி மத்ஹபிலே 4 கருத்திருப்பதாகவும் நான் உங்களிடத்தில் சொன்னேன். அந்த 4 கருத்திலே அவர்கள் காட்டக்கூடிய ஒரு ஆதாரத்தை வைத்து அந்த 4 கருத்தில் எதை சரி காண்பது என்பதிலே அந்த அறிஞர்களுக்கு இடையில் சர்ச்சை. அந்த ஹதீஸையும் அதற்கான விளக்கத்தை நான் சொல்லுவேன். அதற்கு முன் ஷாஃபி மத்ஹபினுடைய மிகப்பெரிய முஃப்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஷாஃபி நாவி இமாம் அவர்கள் அவருடைய ஷரஹ் முஸ்லிமிலே என்ன சொல்கிறார்கள்? வஸ்ஸஹீஹு இன்த அஸ்ஹாபினா, எங்களுடைய ஷாஃபி மத்ஹபு காரணத்திலே மிக சரியான கூற்று அவருடைய கருத்து. பிறை தென்படுவது என்பது எல்லோரையும் உள்ளடக்காது என்றாலும் தஹ்தஸ்ஸு பிமன் கருப அலா மஸாஃபத்தின் லா துக்ஸரு ஃபீஹி ஸலா, கஸரை செய்ய முடியாத ஒரு தூரத்துக்குள் ஒரு பிறையின் செய்தியை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய மதுஹபில் சரியான கருத்து என்று சொல்கிறார்கள். கஸரு செய்யப்பட முடியாத தூரம் ஷாஃபி மத்ஹபில் 87 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இந்த குறிக்கப்பட்ட ஷாஃபி மத்ஹபிலே அந்த தூரம், இந்த குறிக்கப்பட்ட தூரத்துக்குள் தான் ஒரு பிரதேசத்தின் புறையை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஷாஃபி மத்ஹபுடைய முஃப்தி இமாம் நாவி அவருடைய ஷரஹ் முஸ்லிமிலே சொல்றார். இந்த கருத்தை தான் கஸ்ஸாலி இமாம் என்கிறவரும் சொல்லி இருக்கிறார். இந்த கருத்தை தான் இமாம் பகவியும் சொல்லி இருக்கிறார். ஷாஃபி மத்ஹபை சேர்ந்தவர்கள், ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த அதிகமான அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு கருத்தை சொல்லுகிறார்கள், பிறை தோன்றுகிறது, அந்த தோன்றுகிற பிரதேசம் யாரையெல்லாம் உள்ளடக்கிக் கொள்ள வாய்ப்பிருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் பார்க்காவிட்டாலும் அவர்களும் நோன்பை பிடிப்பார்கள் என்று கருத்திருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். இப்படி அவங்களுடைய பல கருத்துகள் இருக்கிறது. இதில் நான் எதை சொல்ல வருகின்றார் சகோதரர்களே, இந்த கருத்தின் பிரகாரம் செய்ய போனால் இமாம் நாவி இந்த கிதாபிலே இதை சரி என்கிறார், இன்னொரு கிதாபிலே மற்ற கருத்தை சரி என்கிறார். அவர் முரண்பட்ட 2 கருத்தை சொல்லியுள்ளார். இந்த அடிப்படையில் இலங்கையில் 3 பெருநாள் வர வேண்டும் ஷாஃபி மத்ஹபின் அடிப்படையில். இந்தியாவிலே எவ்வாறு வர வேண்டும்? ஏன் ஒரே நாளில் புரை தென்படாது எல்லா இடத்திற்கும்? ஒரு இடத்தை தென்பட்ட இன்னொருவருக்கு தெரியாது. இது மதுஹபுகளுக்கிடையிலே இந்த கருத்துகளில் உள்ள சிக்கல்கள். அதை ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் விரிவாக பார்ப்போம். ஒரு தரவுக்காக நான் சொன்னேன். இதேவேளை ஷாஃபி மத்ஹபிலே அவர்கள் தற்போது நடைமுறைப்படுத்துகின்ற கருத்துப்படி ஒரு இடத்தில் பிறை தோன்றினால் அது எங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் தென்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கணுமோ அவர்களை எல்லாம் அடக்கிக் கொள்ளும் என்ற அந்த கருத்து பிரகாரம் ராமேஸ்வரத்தில் பிறை தோன்றினால் இதை அடக்கிக் கொள்ளும், மன்னார் எல்லாம் அடக்கிக் கொள்ளும். அடக்கிக் கொள்ள வாய்ப்பு பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கிட்டுள்ள பகுதி, அதாவது மன்னாரில் புரை தோன்றினால்
அக்கறை பற்றி அடக்கிக் கொள்ளும் என்று இருந்தால் ஷாஃபி மذஹபினுடைய கருத்து கட்டாயமாக யாரை அடக்கிக் கொள்ள வேண்டும்? உள்ளடக்கிக் கொள்ளும். இந்தியாவின் அந்த கீழ்ப்பாயில் உள்ளவர் அடக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாறு நடைமுறைப்படுத்துவதில்லை. ஏன் என்று கேட்டால் இது எங்களுடைய நாடு என்று வாதம் வைக்கப்படுகிறது. அதே நேரம் சவுதியிலே தமாமிலே பிறைதன்பட்டால் மக்காவில் உள்ளவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். எவ்வளவு தூரம்? 1000 கிலோமீட்டர். அவ்விருவருக்கும் ஒரே நாளில் பிறைதன்பட வாய்ப்பு இருக்கும், இல்லாமல் இருக்கும். என்றாலும் பிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் வைக்கின்ற ஆதாரம் என்ன என்பதையும் இரு தரப்பு அறிஞர்களுக்கு இடையில் உள்ள அந்த கருத்துக்களை நாம் பார்த்துக்கொள்வோம். ஹைர், என்ன ஆதாரம் சகோதரர்களே? அதுதான் மிக முக்கியமாக ஆதாரமாக முன்வைக்கப்படக்கூடிய ஹதீஸ். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், திருமிதியிலேயும் அந்த ஹதீஸ் வருகிறது. குரைப் என்ற தாபியினுடைய சம்பவம். இதோ எனது கையில் இருப்பது துஹ்பத்துல் அஹ்வத் என்று இமாம் திருமிதி இமாமினுடைய கிதாபுக்கு அல்லாமா இமாம் முபாரக்பூர் செய்த விரிவுரை. இந்த கிரந்தத்திலே இவரும் சர்வதேச பிறைதான் சரி என்று சொல்லி அவர் அந்த கருத்தை கொண்ட இமாம். அவர் என்றால் நாங்கள் சில விடயங்களை சொல்கிற போது நாங்களாக சொல்வதாக சொல்கிறார்கள். அது தவறு. நாங்கள் சொல்வதற்கு முன்னர் நிறைய இமாம்கள் அறிஞர்கள் சொல்லி இருப்பார்கள். ஹைர், இந்த திருமதியிலேயும் இந்த ஹதீஸ் வருகிறது. இதை கொஞ்சம் நூதனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இந்த ஹதீஸை சொல்வதற்கு முன் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இப்போ நம்ம அக்கரபத்தில் நோன்பு பிடிச்சோம். கரண்ட் வசதி ஒன்றும் இல்லாத காலம் என்று வைப்போம். இப்போதுள்ள தொழில்நுட்ப வசதி எதுவும் இல்லாத ஒரு காலம், இருண்ட உலகம். அந்த காலம் நாம் நோன்பு பிடிக்கிறோம். எப்போ? நம்முடைய நாளையில் நாம கண்டு நோன்பு பிடிச்சோம். ஒரு 5 நாளைக்கு பின்னால், அதில் ஒரு 10 நாளைக்கு பின்னால் கொழும்புலேருந்து ஒரு சகோதரர் வாரார். வந்து சொல்லார், கேட்கார் நம்மக்கிட்ட, நீங்கள் எப்போ பிறைய கண்டீர்கள்? நாங்கள் சொன்னோம் வெள்ளிக்கிழமை கண்டோம், சனிக்கிழமை கண்டம் என்று நாம் சொன்ன நம்முடைய ஒரு ஆக்கள். அவர் சொன்னார், நாங்கள் வெள்ளிக்கிழமை கண்டோம் என்று சொன்னார். இப்போ வெள்ளிக்கிழமை கண்ட புரடை செய்தியை நீங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்தலாம் தானே என்றால் என்ன செல்வார்கள் இங்குள்ளவர்கள்? அது கண்டவாப்பா தெரியாது, சாத்தியம் இல்லை, எங்களுக்கு அந்த செய்தி எப்படி வாரது என்று அப்பைக்கு அது சாத்தியம் இல்லை என்று விட்டு விடுவார்கள். ஏன்? அவருடைய உலகம் அவ்வளவுதான். அவர்கள் வெள்ளிக்கிழமை கண்ட செய்தி இங்கே வந்து சேருவதென்றால் 3 நாள் எடுக்கும். தலைப்புறைக்கும் இதே மாதிரி என்றால் இறுதிப்புறைக்கும் அவர்கள் முதல் கண்டால் அதை கொண்டு வந்து சேர்க்க இவர்களுக்கு 3 நாள் எடுக்கும் அந்த காலத்தில். அல்லது இவர்கள் முதல் கண்டால் இதை கொண்டு சேர்க்க அவர்களுக்கு 3 நாள் எடுக்கும். ஒரே நாளில் பாஸ் பண்ண முடியாது செய்தியை. ஒரே நாளில் பாஸ் பண்ண முடியும் என்றிருந்தால் இன்றைக்கு எடுப்பதை போன்று எடுத்துக்கொள்வார்கள். அதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் பாஸ் பண்ண முடியாத அந்த காலத்தில் சாத்தியமில்லை என்பதால் நாம் கண்டு நாம பிடிக்கணும் என்ற நிலைதான் இருந்தது. நாம கண்டு நாம பிடிச்சு கொள்ளணும் என்ற நிலைதான் இருந்தது. இதே மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் முஆவியா காலத்தில் நடக்குது. அதுதான் இந்த ஹதீஸ். என்னது? குரைப் என்பவரை உம்முல் ஃபல் என்ற பெண்மணி சிரியாவிற்கு அனுப்புகிறார்கள். அவர் சிரியாவிற்கு சென்று தன் தேவையை முடித்துவிட்டு மதீனாவுக்கு வருகிறார். வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். அப்போது
ரமலானுடைய கடைசி காலமாக இருந்தது. பிறையை பற்றி கேட்குற போது நீங்கள் எப்போ பிறையை கண்டீர்கள் என்று கேட்டார். அப்போ அந்த குறைபெங்கிறவர் சொன்னார், நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பிறையை கண்டோம் என்று சொன்னார். கண்டு முஆவியா ரலியல்லாஹு நோன்பு பிடிச்சார், எல்லோரும் நோன்பு பிடிச்சார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நாங்கள் சனிக்கிழமை கண்டோம் என்று சொல்லிவிட்டு மிக நூதனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள், இவ்விடத்தில் தான் நிறைய தவறு வருவது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் சனிக்கிழமை கண்டோம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், நாங்கள் 30 பூர்த்தி செய்யும் வரை அல்லது நாங்கள் காணும் வரை நோன்பை பிடிச்சு கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள். என்னது? 30 பூர்த்தி செய்யும் வரை அல்லது நாங்கள் காணும் வரை நோன்பை பிடித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள். இது இப்னு அப்பாஸ் சொன்னார்கள். அப்போ அவர் கேட்கார், முஆவியாவினுடைய அந்த நோன்பு அவர் கண்டதை வைத்து ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதான்னு கேட்டபோது, போதுமாக்கி கொள்ளக்கூடாதுன்னு கேட்டபோது, இல்லை, எங்களுக்கு இவ்வாறு தான் ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் என்று சொன்னார். இவ்வாறு தான் என்றால் எவ்வாறு? இவ்வாறு என்றால் அதற்கு அவர் முன் சொன்ன கூற்று. அவர் முன்னு கொண்டே சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் 30 பூர்த்தி செய்வோம் அல்லது பிறையை காணணும் என்று அவர் சொன்னார். ஒரு தீர்ப்பொன்று. இவ்வாறு தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் என்று அவர் தான் சொன்னதை தந்த அந்த இவ்வாறு தான் என்பதை கொண்டு நாடுகிறார். சரி, இவ்வாறு தான் ஏவினார்கள் என்றால் சிலர் விளங்கிக் கொண்டார்கள், ஊருக்கூர் பிரதேசம் பார்க்க சென்றார்கள் என்று விளங்கிக் கொண்டார்கள். ஊருக்கூர் பிரதேசம் பார்த்து பிறை எடுக்க வேண்டும், பிறையை கணித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சிலர் தவறுதலாக விளங்கிக் கொள்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே இவர்கள் சொல்வது என்பது நபிகளாருடைய ஒரு ஹதீஸை நாடி சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? அந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால, நீங்கள் பிறையை காணும் வரை நோன்பு பிடிக்காதீர்கள். அது முழு உம்மத்துக்கும் சொல்லப்பட்டது. அதே மாதிரி நோன்பை விடாதீர்கள். உங்களுக்கு மறைக்கப்பட்டால் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், 30 பூர்த்தி செய்யுங்கள் வருகிறது. அப்ப பிறையை காணுதல் அல்லது 30 பூர்த்தி செய்தல், இது யாருடைய கட்டளை? ரசூலுல்லாஹ் கட்டளை. இந்த கட்டளையை அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அங்கே. அப்போது அவர் நடைமுறைப்படுத்துகிற போது அவர்கள் அவருடைய அந்த நடைமுறைப்படுத்தலுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை அவர்கள் எடுகோலாக ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் கூறுகின்ற அந்த விளக்கம், இது அவருடைய ஃபத்வா. இதில் நாம் இந்த ஹதீஸில் 2 வகையான விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று, அன்று இருந்த நிலைமையில், அன்று இருந்த அந்த காலத்து நிலைமையில் அவ்வாறு தான் செய்ய வேண்டிய நிலை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறவரின் செய்தியை அன்று இப்னு அப்பாஸ் எடுக்க முடியாது. எப்படி நாம் கொழும்பினுடைய செய்தியை அக்கரப்பத்தில் இருப்பவர்கள் இப்போ 100 வருஷத்துக்கு முந்தி எடுக்கவில்லை. ஏன் எடுக்க இயலாது? எங்களுக்கு தெரியாது, செய்தி வந்து சேராது. ஏன் அந்த கருத்தை கொடுக்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதே நாளில் செய்தி வந்த போது தூரத்திலிருந்து செய்தி வந்ததும் எடுத்தார்கள். தூரத்திலிருந்து செய்தி வந்ததும் உடனே எடுத்தார்கள், இந்த கேள்வியும் கேட்காமல். இது நபிகளார் செய்த நடைமுறை. நபிகளார் பிறையை கண்டால் நோன்பு பிடியுங்கள் என்றவர்கள் பிறையை காணுதல் என்பதை மாதம் தொடங்குவதற்குத்தான் ஆதாரம் ஒரு அடையாளமாக சொன்னார்கள். அதனால் பிறை எங்கேயோ தென்பட்டு விட்டாலும் மாதம் தொடங்கிவிட்டது. மாதம் தொடங்கிவிட்ட செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிற அதே போது உடனே எடுத்தார்கள். அதிலிருந்து என்ன விளங்கலாம்? அதே நாளில் அந்த செய்தி வரக்கூடிய தூரத்தில் இருந்தால், அந்த செய்தி வர வாய்ப்பிருந்தால் அவர்களுக்கு அதை எடுக்க வேண்டும். இல்லை, இவர்கள் ஒரு உலகம், அவர்கள் ஒரு உலகம் போன்று
மிக தூரமான செய்திகள் போய் சேராத நிலையிலே இருந்தால் ஒருவருடைய செய்தி ஒருவர் எடுக்க முடியாது. இந்த அடிப்படையில் தான் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹு செய்தியை நாங்கள் எடுக்க இயலாதப்பா, அதனால் நாங்கள் கண்டு நாங்கள் பிடிக்க வேண்டும் என்றதான கருத்து தவிர பிராந்தியத்துக்கு பிராந்தியம் என்கிற கருத்து அல்ல. இல்லை என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ற மாதிரி வைத்திரும். நபிகளார் பிறையை கண்டு நோன்பு பிடிங்கள் என்றவர்கள் அவர்களே வேற்றாரின் செய்தியை எடுத்து பிடிச்சிருக்க, அதே ரசூலுல்லாஹ் மற்றவரின் செய்தியை எடுக்கலாம் என்று சொன்னால் என்றால் முரண்பட்டு போயிடும். எனவே அதை அவ்வாறு வழங்கக்கூடாது. இது ஒன்று. இந்த அடிப்படையில் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் செயற்பட்டார்கள். இதேவேளை இந்த ஹதீஸை சில எமது சகோதரர்கள் நாட்டுக்கு நாடு புரை பார்ப்பதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். அவ்வாறு காட்டினால் இந்த ஹதீஸில் ஆதாரம் இல்லை. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். நாட்டுக்கு நாடு என்பதற்கும் ஆதாரம் இல்லை. ஒரு பிரதேசம் ஒரு பிரதேசத்தில் பிறை தோன்றினால் அப்பிறை யாரையெல்லாம் உள்ளடக்கி கொள்ள வாய்ப்பிருக்கிறதோ, யாராருக்கெல்லாம் தோன்றுவதற்கான ரேகையில் வந்ததோ அவர்களை எல்லாம் உள்ளடக்கும் என்றால் அப்பையும் அதில் நாட்டுக்கு நாடு என்கிற வாதம் உடைஞ்சு வைத்திரும். ஏனென்றால் பக்கத்து நாடு ஒரு ரேகையில் வரும், புரை தோன்றுகின்ற எல்லையில் வரும், எல்லை கோட்டில் வரும். பக்கத்திலே இருக்க ஒரு நாடு, ரெண்டு நாடுகள் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று இருந்தால் இரண்டு பேருக்கும் புரை தோன்றுகிற இடம் என்னவா இருக்கும்? ஒன்றாயிருக்கும். ஒருவர் காண்பார், ஒருவர் காண மாட்டார். அதேவேளை அதே நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சாராருக்கு, தூரமானவர்களுக்கு அது புரை தோன்றுகின்ற இடமாக இருக்காது. அப்ப எப்படி நாட்டுக்கு நாடு செல்ல போறது? இந்த ஹதீஸை வச்சு செல்ல இயலாது. அடுத்ததாக இந்த நாடு என்ற வாதம் வைக்கப்பட்டால் வைக்கின்றவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டுக்கு நாடு வாதத்துக்கு அதிலே ஆதாரம் இருக்கின்றிருந்தால் முஆவியா ரலியல்லாஹு செய்தியை எடுத்திருக்க வேண்டும். ஏன்? அன்று அவ்விருவரும் ஒரு ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள். அவரின் ஜனாதிபதி முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். மதீனா என்கிற ஒரு நகரம், சிரியா என்பது ஒரு நகரம், இவைகளெல்லாம் ஒரு நகரம். எனவே நாடு என்று பார்த்து தொடங்கினால் முஆவியா ரலியல்லாஹு செய்தியை வைத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எடுத்திருக்க வேண்டும். எடுக்கவில்லை. எதை சொல்கிறோம் என்றால் அன்று அவர்களுக்கு எடுத்து நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை. சகோதரர்களே, அன்று மதீனாவிற்கும் சிரியாவுக்கும் இருந்த தூரத்தை விட தூரமான இரண்டு நகரங்கள் கொண்ட நாடு என்று இருக்கிறது. அந்த நாட்டிலே அவர்கள் ஒரு பகுதியில் புரை தென்பட்டால் மறுபகுதியில் என்ன செய்கிறார்கள்? அந்த புரையை எடுக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் மதீனாவுக்கும் சிரியாவுக்கும் இடையில் இந்த தூரத்தை வைத்து எடுக்க முடியாதென்ற அதே சகோதரர்கள் நாடு என்று வரும்போது ஒரு நாட்டுக்குள் எடுக்கலாம் என்று இப்ப எடுக்கிறார்கள். லாஸ் ஏஞ்சலஸும் நியூயார்க் அமெரிக்கா இரண்டுக்கும் இடையில் 3 ஹவர் வித்தியாசம். அல்ஜீரியா ஒரு நாடு, சுமார் 2 ஹவர் நேர வித்தியாசம். சவுதி அரேபியா ஒரு பெரிய நாடு, லிபியா ஒரு பெரிய நாடு, ரொம்ப தூரம், நேர வித்தியாசம், தூர வித்தியாசம், 1000 கிலோமீட்டர் அப்பால் தூர வித்தியாசம். இன்று எடுத்து நடைமுறைப்படுத்துவதை இவர்கள் சரி என்று சொல்வார்களா, பிழை என்று சொல்வார்களா? சரி என்று சொன்னால் முஆவியா ரலியல்லாஹு இந்த சம்பவத்தை கொண்டு ஆதாரம் காட்டினால் அன்றைக்கு முஆவியா ரலியல்லாஹு அந்த அவர்களின் புரையை வைத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்திருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டி வரும். அப்படி சொன்னால் எடுத்தாகணும் நாடு என்ற அடிப்படையில். ஏன் அண்ணன் ஒரு நாடு, நாடு என்றால் என்ன வரைவிலக்கணம்? என்ன வரைவிலக்கணம் சொல்வோம்? ஒரு ஆட்சியின் கீழ் கட்டுப்பட்ட பிராந்தியத்தில் உள்ளவர்கள், ஒரு ஆட்சியின் கீழ் ஒரு பிரதேசத்தில் ஒரு சமூகம் கட்டுப்பட்டிருக்கிறதை நாடென்கிறோம்.
அது பாஸ்போர்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இன்றோ அன்றோ, அன்று எல்லோரும் ஒரு நாடு. இன்று இருக்கக்கூடிய இந்தியா ஒரு நாடாக இருந்தது. இன்று இந்தியாவும் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒரு நாடாக இருந்தது. பின்னர் பிரிட்டிஷ்காரர்கள் சுதந்திரம் கொடுக்கிற போது மூன்றாக பிரித்து விட்டார்கள். மூன்றாக பிரித்ததால் அதற்கு 3 முறை தேவைப்படுகிறது. அதே மாதிரி ஒரு நாடாக இருந்தால் ஒரு முறை. இதற்கிடையில் உள்ள தூரம் சிரியாவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள தூரத்தை விட தூரம். எனவே சகோதரர்களே, உண்மையிலே யதார்த்தத்திலே என்ன நடந்தது என்றால், அன்பிற்குரிய இனிய சகோதரர்களே, நிதானமாக கேளுங்கள். இங்கே ஒரு பிறையின் செய்தியை இன்னொரு பிரதேசத்திற்கு விரிவுபடுத்தலாம் என்பதை எதை கொண்டு இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார் என்றால், இந்த தொழில்நுட்ப விருத்தி இது அதுதான் இங்கே இடம் பிடித்திருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம்? அன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செய்தியை இப்னு அப்பாஸ் எடுக்கவில்லை என்றால் அது போன்ற பிரதேசங்களில் எடுக்கக்கூடாது என்று இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும். ஆனால் எடுக்கிறார்கள். எடுக்கிறவர் எதை ஆதாரம் காட்டுகிறார்கள்? இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள். எதை சொல்லுகிறது என்றால், சூமு லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹி, பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்றால், இது இந்த ஏவல் பிறை தென்பட்டால் மாதம் 29 யாருக்கு பூர்த்தியானதோ அவர்களுக்கு பிறை தென்பட்டால் அவர்கள் நோன்பை பிடிக்க வேண்டும். அதிலே பிராந்தியத்தை மட்டுப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு மாதம் பூர்த்தியாகிவிட்டது, பிறை செய்தி அவர்களுக்கு வரவில்லை, காலை பொழுதை அடைகிறார்கள், அவர்களுக்கு செய்தி வந்தது 29 மாதம் பூர்த்தியான செய்தி, அவர்கள் எடுக்க வேண்டும். அதில் இந்த பெருநாள் எடுக்க வேண்டும். அவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த கிதாபுக்காரரும் இமாம் முபாரக்பூரி அவர்களும் இதுதான் சரியான இந்த கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிராந்தியத்துக்கு பிராந்தியம் லிமிட் பண்ணவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் அன்றுள்ள நிலையிலே அவர்களை எடுக்க வேண்டும், நாம் தான் எடுக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்கள் செய்தார்கள். அது அவருடைய தனிப்பட்ட ஃபத்வா. நமக்கு ஆதாரமாக நாம் கொள்ள வேண்டியது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், காணாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள். சகோதரர்களே, இப்போதுள்ள இந்த தொழில்நுட்ப வசதி எல்லாம் இருக்கென்று வைத்துக் கொள்வோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே என்ன வசதி? இன்றுள்ள தொழில்நுட்ப வசதி, டெலிஃபோன் வசதி, இமெயில் வசதி எல்லாம் இருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், இப்னு அப்பாஸ் இருக்கிறார்கள். தலைநகரம் சிரியா, டமஸ்கஸ். இந்த வேளையில் பிறை தென்படுகிறது. எங்கே? வெள்ளிக்கிழமை பிறை தென்படுகிறது சிரியாவிலே. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால் பண்ணுகிறார்கள், பிறை தென்பட்டு விட்டது. என்ன செஞ்சிருப்பார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள்? எடுத்திருக்க மாட்டார்கள் என்றால் இப்போ நாம் ஒரு நாட்டுக்குள்ள எடுக்கல. ஏன்னா 2 பேரும் என்ன, ஒரு நாடு, ஒரு ஜனாதிபதி. இப்படியெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா என்று கேட்கக்கூடாது. என்றால் அதைத்தான் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். எனவே பிறை தோன்றிவிட்டதென்றால் அது முழு முஸ்லிம் உம்மத்துக்குமான பிறை, மாதம் தொடங்கிவிட்டது. எனவே யார் 29 பூர்த்தி செய்தாரோ அவர்கள் மாதம் முடிந்ததாக கருதி அவர்கள் ஒன்று நோன்பை பிடிப்பதென்றால் நோன்பை பிடிப்பார்கள், பெருநாள் எடுப்பதென்றால் பெருநாள் எடுப்பார்கள். யார் 29 பூர்த்தி செய்யவில்லையோ அவர்கள் பூர்த்தி செய்து மாதத்தை அவர்கள் முடித்து கொள்வார்கள். அவர்களும் 29 என்றால் 29 முடித்து 24 மணித்தியாலத்தில் முழு உலகமும் அந்த கடமையை ஒரே நாளில் அதை செய்து கொள்ளும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது
இதை சொல்லுகிற போது ஒரு கேள்வி வருகிறது. அப்படி என்றால் பகலிலே பெருநாளுடைய அதாவது பகலிலே சில வேளை நோன்பு பிடிக்க வருகிறது, சிலர் நோன்பு பிடிக்க வருகிறது, அந்த செய்தி உங்களுக்கு காலையில் கிடைக்கிறது, புரை தென்பட்ட செய்தி காலையில் கிடைக்கிறது, இன்றைய தலைப்புரை என்கிறது காலையில் கிடைக்கிறது. இப்படி பகலையிலிருந்து நோன்பு ஆரம்பிக்கலாமா? இவ்வாறு ஆரம்பிப்பது சரியா என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஷாஃபி மதுஹபிலேயும் பகலையிலே ஒருவருக்கு நோன்பு உடைய செய்தி கிடைத்தால் அவர் நோன்பை உடனே பிடிக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மதுஹபிலே எவர்கள் இவ்வாறு பிடிக்கக்கூடிய எங்களை இவர்கள் தவறு செய்கிறார் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய மதுஹப் கிதாபுகளிலே அவ்வாறு தான் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இலங்கை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தலைப்புரை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். எதிர்வரும் செவ்வாய் புதன்கிழமை பின்னர் தலைப்புரை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தலைப்புரையின் செய்தி 10 மணி வரை கிடைக்கவில்லை. பிறை தென்பட்ட செய்தி அங்கே ஜம்மியத்துல் உலமாவிற்கு செல்கிறது, ஒரு 11 மணி மட்டில் போகிறது. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை தீர்மானித்து விட்டு 12 மணிக்கு ரேடியோவில் அறிவித்து விடுகிறார்கள். அறிவித்தது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்றைக்கி நோம்பில்லை தானே என்று விட்டு விடியக்க சுபவுக்கும் சிலர் வேலைக்கு போனதால் பள்ளியில் தொழாமல் வேலைக்கு போய்த்தாங்க, சிலர் வீட்டில் தொழுதுட்டாங்க. இப்படி இருக்கிற இடத்துல 8 மணி 9 மணிக்கு தான் நாட்டில் எல்லோருக்கும் தெரிய வருகிறது என்ன இன்றைக்கு நோன்பு நாளாம் என்று. இந்த வேளையில் இங்குள்ள நாட்டில் உள்ள ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்லி தருகிறார்கள்? இதுவரை என்ன சொன்னார்கள்? நீங்கள் இன்று நோன்பு பிடிக்க வேண்டும். என்ன ஆதாரம்? இதுக்கு ஆதாரத்திற்கு நமது சகோதரர் ஒருவர் ஒரு ஆதாரத்தை காட்டுகிறார். ஆனால் அது பலகீனமான ஆதாரம் என்பதை தெரிந்து காட்டினாரா தெரியாமல் காட்டினாரா என்பது எனக்கு விளங்கவில்லை. நாம் என்ன ஆதாரம் காட்டுகிறோம் சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்படுவதற்கு முன் ஆஷுரா நோம்பினுடைய கடமையை எடுத்து சொன்னார்கள். ஆஷுரா நோன்பு கடமையாகிற பகல் வேளை, காலை வேளை. சிலர் சாப்பிட்டிருக்கிறார்கள், சிலர் சாப்பிடவில்லை. நோன்பு கடமையாகிவிட்டது. உடனே ரசூலுல்லாஹ் எல்லா செய்திகளுக்கும் செய்தி அனுப்புகிறார்கள். யாரு சாப்பிட்டவராக காலை பொழுதை அடைந்தாரோ அவர் பல்யசும் பகியத்த யோமிஹி, அவர் மிகுதியுள்ள நாளையிலே நோன்பை அவர் பிடிச்சு கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார்கள். இது புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரியிலே முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். மிகுதியிலே அவர் நோன்பை பிடித்து கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் கட்டளை. பிடித்துவிட்டு அதற்கு பதிலாக இன்னொரு நாள் கலா செய்யட்டும் என்று புகாரியிலே முஸ்லிமிலே வரவில்லை. மாறாக பிடிச்சு கொள்ளட்டும் சொன்னார்கள். இதனை நாம் இதற்கு ஒரு ஆதாரமாக காட்டுகிறோம். ஏன் காட்டினோம் என்றால் ஆஷுரா நோன்பு இப்போதுதான் சுன்னத்து, அந்த நேரத்தில் அதுதான் கடமையான நோன்பாக இருந்தது. அந்த கடமையினுடைய சட்டத்தை அல்லாஹ் ரமலான் என்ற நோம்பின் கடமைக்கும் கொடுத்திருக்கிறான் என்றுதான் கூறுகிறோம். காலத்தை மாற்றினான். ஆஷுரா நோன்பு கடமை என்கிற சட்டம் மாற்றப்பட்டது. ஆஷுரா நோன்பு தினத்துக்கு பதிலாக ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஆனால் நோன்பு பிடிக்கிற முறை சட்டம் மாற்றப்படவில்லை. நோன்பு பிடிக்கிற முறை இருக்கிறது, அது மாறவில்லை. அது மாறினால் அதற்கு ஒரு ஆதாரம் வேணும். நோன்பு பிடிக்கிற முறை, பகலையிலே நோன்பை கண்டினியூ பண்ணலாம், அவருக்கு காலையில் தான் செய்து தெரிந்தால் அவர் தொடரலாம் என்ற சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பதற்கு ஆதாரம் இல்லை. எது மாற்றப்பட்டது? ஆஷுரா கடமை என்பது ரமலானுக்கு மாற்றப்பட்டது, காலம்தான் மாற்றப்பட்டது. இதை நாங்கள் ஆதாரமாக காட்டி, எனவே ஒருவருக்கு காலையில் தான் செய்தி வருகிறது இன்று ரமலானுடைய நாள் என்றால் அதை பிடிக்கலாம், அவர் தொடரலாம், அவருக்கு நோம்பாகிவிடும் என்று சொல்கிறோம். இதற்கு பதிலளிக்கக்கூடிய சில சகோதரர்கள் இது தவறு,
இதை கேட்டுக்கிருக்கிறவர்களும் தவறாக புரிஞ்சு செய்கிறார்கள். ஏனென்றால் இதனுடைய விளக்கம் ஃபத்வுல் பாரியிலே வருகிறது. ஃபத்வுல் பாரியிலே வருகிறது. அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அதாவது அந்த நாளை அப்படியே முடித்துவிட்டு ஒரு நாள் கலாச்சென்னை செய்து வருகிறது என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஃபத்வுல் பாரியிலே இது ஒரு பலகீனமான லைஃபான் ஹதீஸ். இதை ஆதாரமாக காட்டினது முதல் புகாரியிலே வரக்கூடிய நோன்பை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ளட்டும் மிகுதி நாளையிலே என்று சொன்ன ஹதீஸை தட்டி விடுவதற்காக அபூதாவுதிலே வரக்கூடிய பலகீனமான ஒரு அறிவிப்பை ஆதாரமாக காட்டுவது அது தவறாகும். அப்படி காட்டக்கூடாது. இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் ஃபத்வுல் பாரியில் இந்த ஹதீஸை சொன்னதாக சொல்லக்கூடியவர்கள், அதே இப்னு ஹஜர் இந்த ஹதீஸு சாபித்தானது அல்ல என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். என்ன சாபித் என்றால் சஹீஹானது அல்ல என்றும் அதே ஃபத்வுல் பாரியில் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. எனவே அவ்வாறு இருக்கிற போது இதை காட்டி, அதாவது இடையிலே நோன்பு பிடித்தால் அதற்காக இன்னொரு நாள் கலா செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸு அதை அபூதாவுதில் வருகிறதுங்கிறது பலகீனமானது என்பதை சுட்டிக்காட்டி இருக்க, அது பலகீனமானது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பது என்ன என்பது நமக்கு புலப்படவில்லை. ஆனால் புகாரியில் வரக்கூடிய தெளிவான ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மிகுதி தினத்தை அவர் நோன்பை அவர் பூர்த்தி செய்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர், அந்த அடிப்படையில் தான் அங்கே பிடிப்பது, நோன்பை தொடர்கிறோம். இந்த வேளையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னும் சில கேள்விகள் உலகத்திலே சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்துகின்ற போது அதிலே சில நடைமுறை சாத்தியமில்லா விடயங்கள் வருகிறது என்றும் சில விடயங்கள் சொல்லப்படுகிறது, கேள்வியாக கேட்கப்படுகிறது. அக்கேள்விகளுக்கு சிலதுக்கான விடையை நான் சொல்லிவிட்டேன். பெரும்பாலும் நம்மிடம் கேட்கிறார்கள், அமெரிக்காவிலே இருப்பவர்கள் பகலில் இருக்கிறார்கள், நீங்கள் நோன்பை பிடிக்கிறீர்கள், உங்களுக்கு நோன்பு ஆரம்பித்து விட்டது, இந்த வேளையில் நீங்கள் எப்படி அவர்களையும் சர்வதேச பிறை எல்லோருக்கும் ஒரே நாளில் நோன்பு என்று பிடிக்கச் செல்கிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள். அதற்கான விடையை நான் சொல்லிவிட்டேன். நாம் ஒரு நாளும் அப்படி சொல்லவில்லை. ஒரே நேரத்தில் அவர்களும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக அவர்கள் எப்பொழுது நாளை அடைவார்களோ அப்பொழுது அவர்கள் நோன்பை நோட்பார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் 29 பிறையை கண்டு 29 அவர்கள் எப்போது ஆரம்பிப்பார்களோ, உலகத்தில் எங்கேனும் தென்பட்டு 29 எப்போது அவர்கள் முடிப்பார்களோ அப்போது அவர்கள் நோன்பை நோட்பார்கள். மொத்தத்தில் முழு உலகமும் ஒரே நாளில் நோன்பு நோக்கிற நிலை வரும். ஹைர். இன்னொரு கேள்வி இன்னொரு சில விடயங்கள் சொல்லப்படுகிறது. சில பலகீனமான ஆதாரமற்ற சம்பவங்களை சர்வதேச பிறைக்கு நடைமுறைப்படுத்துவர்களுக்கு மாற்றமாக சொல்லப்படுகிறது. ஒன்று என்னவென்றால், மஸ்ரூக் என்ற தாபியினுடைய சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே மஸ்ரூக் என்ற தாபியின் போகின்றார். அவர் ஒரு நாள் போகின்றார். அந்த நாளையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மஸ்ரூக்கிற்கு கஞ்சி போன்ற பொருளை சாப்பிடுவதற்கு கொடுத்தார். அந்த வேளையில் மஸ்ரூக் என்கிறவர் சொல்லுகிறார், மதீனாவிலே இருக்கிறார், இன்று பெருநாளுடைய ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளாக இருக்க மாட்டாதா? மஸ்ரூக் என்கிறவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்கிறார்கள்,
இன்று பெருநாளுடைய நாளாக இருக்க மாட்டாதா? நாம் மதீனாவில் இருக்கோம், அங்கே மக்காவில் பெருநாளாக இருக்க மாட்டாதா? அப்படி பெருநாளாக இருந்தால் நீங்கள் எப்படி நோன்பு பிடிச்சிருப்பீர்கள்? ஆயிஷா நாய் நோம்பாளியாக இருந்தார், அந்த நாளையில் ஆயிஷா நாளை நோம்பாளியாக இருந்தார். அப்போ ஆயிஷா நாய் சொன்னால் இல்லை, இது இந்த கணக்கு நீங்கள் பார்க்க தேவையில்லை என்று சொன்னாங்க. எனவே மக்காவுக்கு ஒரு நாள், மைனாவுக்கு ஒரு நாள் என்று ஒரு ஆதாரமாக காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மொத்தத்தில் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசை கொண்ட ஒரு சம்பவம். பலகீனமான அறிவிப்பாளர் கொண்ட இந்த சம்பவத்தை வைத்து நாம் ஆதாரம் காட்டக்கூடாது. குர்ஆனிலே ஹதீஸிலே தெளிவாக வந்த விடயங்கள் இருக்க, நாம் ஒரு கருத்தில் இருந்தால் அந்த கருத்தை நியாயப்படுத்துவதற்காக யாராவது ஒருவர் பலகீனமானதை சொல்லியிருந்தால் அதையும் மக்களுக்கு ஆய்வு செஞ்சு எடுத்து சொல்லாமல் நமது கருத்தை நியாயப்படுத்துவதற்காக சொல்லுவது அது நல்லமல்ல என்பதை நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சர்வதேச பிறையின் கருத்தை சொல்லுகிறவர்கள் லைலத்துல் கத்ருடைய ஒரு விடயத்தை முன்வைக்கிறார்கள். நாம் அவ்வாறு வைக்கவில்லை, சில சகோதரர்கள் முன்வைக்கிறார்கள். அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனை லைலத்துல் கத்ரில் இறக்கினான். லைலா என்றால் ஒரு இரவுக்கு செல்வது. எனவே முழு உலகமும் இரவிலே இரவு பொழுதை அடைவதென்றிருந்தால் 24 மணித்தியாலம் ஆகும். சூரியன் இங்கே ஒரு பக்கத்திலிருந்து வெளிச்சம் கொடுக்கிறது, பூமி உருண்டை வடிவத்தில் இருக்கிறது. பூமி ஒரு பகுதியினர் சூரியனை நோக்கி இருக்கிறார்கள் வெளிச்சத்திலே, இன்னொரு பகுதியில் இருட்டில் இருக்கிறார்கள். பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் எப்படியோ அந்த முழு பூமியும் 24 மணித்தியாலத்தில் இருளுக்குள்ளே வந்து விடுகிறது. எனவே இரவு பொழுதுங்கிறது ஒரு பக்கத்தில் இருக்கிறது. எனவே முழு பூமியில் உள்ளவர்களுக்கும் இரவுங்கிறது அந்த முழு நாளாக அமைகிறது. ஒரு இரவையில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்ததாக சொல்கிறான். இந்த வேளையில் ஊருக்கூர் பிறை என்று சொல்லுகிற போது 27 லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அது 27 25 வித்தியாசப்பட்டு வருமே என்று சில சர்வதேச பிறை கருத்தை சொல்லுகிறவர்கள் சில வாதங்களை முன்வைக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லக்கூடிய நாட்டுக்கு நாடு பிறை பார்க்கிறவர்கள் அது வித்தியாசப்பட்டு வருந்தான். இவருக்கு ஒரு நாளைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு, சவுதியில் உள்ளவர்களுக்கு ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு, இலங்கையில் உள்ளவர்களுக்கு ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு, சில வேளை அமெரிக்கர்களுக்கு ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு. அப்படி என்றால் 3 இரவு லைலத்துல் கத்ர் இரவாக ஒரு மாதத்தில் இருக்க போகிறது. இவ்வாறு கூறுவது அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஷாஃபி இமாம் சொல்லவில்லை, ஷாஃபி மதஹபை சேர்ந்த சகோதரர்களே அவ்வாறு அவர் சொல்லவில்லை, மற்றும் உலகத்தில் வாழ்ந்த முஹத்திதீன்கள் சொல்லவில்லை. ஒரு இரவையில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது, அது லைலத்துல் கத்ர் இரவு. ஃபஜ்ர் வரை மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் என்றால் இந்த முழு பூமியில் உள்ளவர்களும் ஃபஜ்ர் பொழுதை அடையும் வரை, அவர் அனைவருக்கும் அந்த இரவு வந்து சேரும் வரை அந்த இரவு இருக்கும். இவ்வாறு விளங்கினால் முழு உலகமும் அந்த சர்வதேச பிறை என்ற அந்த வட்டத்திலே வந்து சேருகிறது. இது ஒரு ஆதாரம் என்கிறது அல்ல என்றாலும் இதிலே ஆச்சரியத்தக்க விடயம் பல லைலத்துல் கத்ர் இரவு வரும் என்று நியாயப்படுத்த முற்படுவது அது நம்மளால் ஜீரணிக்க முடியாத விஷயம். அவ்வாறான விடயங்களில் நாம் உள்ளே செல்ல தேவையில்லை. அடுத்ததாக இன்னும் ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஊருக்கூர் பிறை பார்க்க வேண்டும் என்ற சகோதரர்கள் ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். இமாம்கள், அறிஞர்கள் அதை முன்வைத்திருக்கிறார்கள். அதே ஹதீஸை சர்வதேச பிறை என்று சொல்லக்கூடிய இமாம்களும் ஆதாரம் முன்வைக்கிறார்கள். என்ன ஹதீஸ்? திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸிலே
2 அறிவிப்பு வருகிறது. ஒன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அது லைஃபானது, மற்றது ஆயிஷா ரலியல்லாஹு தொட்டும் அது ஆதாரபூர்வமானது என்று பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்லியுள்ளார்கள். என்னது? சௌமுக்கும் யௌம தஸூமூன், உங்களுடைய நோன்பு நீங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய நாளையிலே. வஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன், உங்களுடைய நோன்பு நீங்கள் நோன்பை விடுவது நீங்கள் நோன்பை விடக்கூடிய நாளையிலே என்று வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு மொழிபெயர்க்கிற போது சில சகோதரர்கள் தவறாக கூட்டி குறைச்சி மொழிபெயர்க்கிறார்கள் ஹதீஸ்களுக்கு. அதாவது நம்மிடம் ஒரு தீர்மானம் இருக்குதென்றால் அந்த தீர்மானத்திற்கு ஹதீஸினுடைய சாயலை வைத்து கருத்தை கொடுக்கக்கூடாது, ஹதீஸின் பெயரை வைத்து கருத்தை கொடுக்கக்கூடாது. எப்படி மொழிபெயர்க்கப்படுகிறது? நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய நாளையிலே உங்களுடைய நோன்பு. இந்த ஹதீஸிலே தீர்மானிக்கிற சப்ஜெக்டே இல்லை சகோதரர்களே. அரபு தெரிஞ்ச மௌலைமார் எல்லோருக்கும் தெரியும். சௌமுக்கும் உங்களுடைய நோன்பு யௌம தஸூமு, நீங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய நாளையிலே. இங்கே தீர்மானிக்கிற சப்ஜெக்டே இல்லை. ஹதீஸில் வராத வார்த்தைகளை விளக்கத்துக்காக மொழிபெயர்க்கலாம், சொல்லலாம், ஆனால் அது ஹதீஸ் என்று மக்கள் விளங்கிவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து ஒரு சட்டம் ஒன்றை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது என்றால் அது இறைவனுடைய வேதத்திலே கை வைத்ததாக ஆகிவிடும். இந்த ஹதீஸின் படிதான் நாங்களும் செயற்படுகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்? உங்களுடைய நோன்பு நீங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய நாளையில் என்றால், நோன்பு பிடிப்பது என்பது வெறுமனே நாங்கள் நோன்பு பிடிக்கிறதுக்கு தீர்மானித்து விட்டோம், அதனால் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்று நோன்பு பிடிப்பதா, அல்லது பிறையை கண்டு நோன்பு பிடிப்பதா? மாதம் தொடங்கிவிட்டது என்பதை வைத்து நோன்பு பிடிப்பதா? மாதம் தொடங்கிவிட்டது எதன் மூலம்? பிறை தென்பட்டு விட்டதால். பிறை தென்பட்டு விட்டதால் உலகிலே முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். பிறை தென்பட்டு விட்டதால் நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். அதற்கிணங்க நோன்பு பிடிக்கிறார்கள். இவ்வாறு முஸ்லிம்கள் 29 முடித்து பிறை தென்பட்டு விட்டது என்று நோன்பு பிடிக்கிற போது நீங்களும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். சௌமுக்கும், உங்களுடைய நோன்பு நீங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய நாளையிலே. நீங்கள் என்றால் யார்? முஸ்லிம்கள். எல்லோரும் நோன்பு பிடிக்கிறார்கள். பிறை தென்பட்டு விட்டது, மாதம் தொடங்கி விட்டது என்று இந்த சின்ன ஊரிலே, ஊர் என்றால் இந்த உலகம் ஒரு சின்ன ஊர் தானே, உள்ளங்கையிலே உள்ள ஊர். இப்போது ஒரு ஊர், சின்ன ஒரு ஊர், பந்து போன்ற சின்னது ஊர். இந்த சின்ன ஊரிலே முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கிறார்கள் பிறை தென்பட்டு விட்டதால். ஒரு பகுதியினர் இன்னும் மாதத்தை முடிக்கவில்லை, அவர்கள் பிடிப்பார்கள் மாதத்தை முடித்ததன் பின்னர். இந்த வேளையில் முடிச்சிருக்கிறவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். மாதம் முடிந்து விட்டது, பிறை தென்பட்டு விட்டது, அதனால் நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்றால் அந்த வேளையில் நாங்கள் பிடிக்க மாட்டோம் என்று சொல்லுவது இந்த ஹதீஸுக்கு மாத்தம். இப்படி இந்த ஹதீஸை விளங்குவதுதான் நியாயமானதாகும். இவ்வாறு விளங்கினார்கள் உலகத்திலே வாழ்ந்த அதிகமான இமாம்கள். ஹனஃபி மذஹபை சேர்ந்த இமாம்கள், மாலிக் மذஹபை சேர்ந்த இமாம்கள், ஹம்பலி மذஹபை சேர்ந்த இமாம்கள் மற்றும் உலகத்திலே இருக்கக்கூடிய அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றுபவர்கள் என்று சொல்லி மذஹபுக்குள் கட்டுப்படாமல் இருந்த பெரும் பெரும் அறிஞர்கள். இமாம் ஷௌகானி ரஹ்மஹுல்லா அவர் மذஹபு, அவர் ஆரம்பத்தில் ஸைத் மذஹபில் இருந்தவர். மذஹபுகளை விட்டு வெளியேறி குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பாடாக எது இருக்கிறது என்று ஆய்வு செய்தார். அவர் நெயில் அவுத்தார் என்ற அவருடைய கிதாபிலே சர்வதேச பிறைதான் ஆதார் ரீதியாக வரும், ரசூலுல்லாஹ் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்று சொன்னது அது முழு உம்மத்துக்கும் சென்ற விடயம். பிறையை காண்பது என்று சொன்னது மாதத்தை தொடங்குவதை
கணித்துக் கொள்வதற்காக அதற்காக எனவே மாதம் தொடங்கிவிட்டது என்றால் அந்த செய்தி யாராருக்கெல்லாம் வந்து சேருகிறதோ அவர்கள் நோன்பை பிடித்தாக வேண்டும். யாராருக்கு அந்த செய்தி வர முடியாத நிலையில் இருக்கிறதோ, உதாரணமாக இப்போது நாம் தொழில்நுட்ப வசதியோடு இருக்கிறோம், திடீரென நமக்கு ஒரு நாள் வந்தது, நோம்பில் இருக்கிற போது, நோன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் அப்படி அழிந்து விட்டது, எல்லாம் இயங்காமல் ஆகிவிட்டது. பூமி அதிர்ச்சியினால் ஏதோ ஒரு காரணத்தினால் இவ்வாறு நடந்தால் நாங்கள் எப்படி நோன்பு பிடிப்போம்? நாங்கள் கண்டுதான் நாங்கள் நோன்பு பிடிப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்களே, லா நஸாலு நஸூமு ஹத்தா நுக்மில ஸலாதீன் அவ் நராஹு. நாங்கள் கண்டுதான் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டி வரும், நாங்கள் கண்டுதான் நோன்பு மாதத்தை முடிக்க வேண்டி வரும். ஏன்? உலகத்தின் மற்ற கோணத்திலே இந்த நாட்டினுடைய தூரமான பிரதேசங்களிலே என்னென்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அந்த செய்திகள் வந்து சேராது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் அதன் சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான், இறைவன் கஷ்டப்படுத்துவது இல்லை. எனவே அதற்கிணங்க நாங்கள் அந்த காலத்தில் எங்களுடைய சமுதாயம் இந்த தொழில்நுட்பங்களை காண்பதற்கு முன் எந்த நிலையில் இருந்ததோ அதே மாதிரி தான் செய்ய வேண்டி வரும். இறைவன் சக்திக்கு அப்பால் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். அதைத்தான் அன்புக்குரிய சகோதரே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஊருக்கூர் பார்க்க வேண்டும் என்றதை சொல்லவில்லை. ஏன்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு பார்க்கவில்லை, அவ்வாறு பார்க்க சொல்லவில்லை. அவர்கள் தான் முன்னே ஒரு வார்த்தையை சொல்லி நாங்கள் பிறையை காண வேண்டும் அல்லது நாங்கள் 30 பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லி இவ்வாறு தான் எங்களை ரசூலுல்லாஹ் செய்யுமாறு ஏவினார்கள் என்பதைத்தான் சொன்னார்களே தவிர மாறாக பிராந்தியத்துக்கு பிராந்தியம் பார்க்க சொன்னார் என்று சொல்லவில்லை. எனவே முடியுமான வரை உங்களுக்கு இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறேன். இன்னும் நிறைய விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்களுடைய நேரம் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை எதிர்வரும் திங்கட்கிழமை இதே இடத்தில் நாங்கள் வானொலி இல்லாமல் இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம். ஏனென்றால் நிறைய கேள்விகள் மற்றும் அதாவது மறு கரத்தில் உள்ள எங்களுடைய மற்ற நமது சகோதரர்கள், மற்ற இமாம்கள், மற்ற அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்களோ அவர்களுடைய கருத்துகள், அதிலே உள்ள விடயங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது பற்றி விரிவான உங்கள் விளக்கங்களை எதிர்வரும் திங்கட்கிழமை நாங்கள் சொல்லுவோம் என்பதையும் கூறி முடித்துக்கொள்கிறோம். அல்லாஹ் பேச எனக்கும் உங்களுக்கும் இதிலே தெளிவை தருவானாக. இதில் தெளிவில்லாத சகோதரர்கள் திங்கட்கிழமை வந்து இதிலே உங்களுக்குரிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று முடித்துக்கொள்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.